களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரில் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவரை உளமாற நான் போற்றுகிறேன், புகழுகிறேன், வாழ்த்துகிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு அருமையான ஒரு நேரம், அதுவே விடுதலையின் நேரம். விடுதலை நேரம். அவர் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றுமே நமக்கு விடுதலை தருகிறதா இருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது சொல்லப்பட்டிருக்கமே, உண்மையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை வலிக்கின்று. உண்மை இறை வார்த்தையை அறிந்தவர்களாக இருப்பீர்கள், அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். பாவத்திலிருந்து, நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, கவலையிலிருந்து விடுதலை அளிக்கும் என்று நான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் ஆண்டவர் நமக்கு தருகிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை தான் நமக்கு தருதாக இருக்குது. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை நாம் கேட்க நாம் அவளோடு கூட அமர்ந்திருக்கிறோம். எல்லாரும் கிடையாது. அது அவளோடு கூட இருக்கிற மக்கள் உண்டு. இந்த விவிலியத்தின் பார்க்கிற பொழுது, விவிலியத்தை நான் அதிகமாக சொல்லுகிறேன், நம்ம சமூகத்திலே விவிலியத்தை எடுக்காத, அதிகம் கொண்டு வராத மக்கள் 50 பகுதிக்கும் அதிகமான மக்கள் என்று பார்க்கிறோம். ஒரு சில மக்கள் எப்பயாவது எடுப்பார்கள், சில மக்கள் ஆர்வமாக இருப்பார்கள். அந்த 3 விதமான மக்கள் பிரிவிலே நம் சமூகம் எப்படி அங்கே யார் இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தானே ஆசீர்வதிப்பார். ஏனெனில் நீங்கள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டீர்கள். அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக நல்ல ஒரு பங்கை தேர்ந்து கொண்டீர்கள். எனவே ஆண்டவர் தான் உங்களை அதிகம் ஆசீர்வதிப்பார். கடந்த நாட்களிலே பிரியமானவர்களே, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க என்கிற பொழுது, கடந்த நாட்களிலே போன வாரத்திலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு பிரிவை கொண்டு வருகிற பொழுது நான் நிறைய பாடலாக நானும் சகோதரரும் பாடலாக பாடினோம். அந்த பாடலை பாடுகிற அநேக சகோதரர்கள், பிரதர் அருமையாக இருந்தது, பிரதர் அருமையாக பாடுறீங்களே சொன்னார்கள். ஏதோ கடவுள் கொடுத்த ஒரு குரல், ஏதோ உங்களுக்கு ஏற்ற நல்லதாக இருக்கிறது, ஆனால் எனக்கு தெரியல. அவர்களுடைய ஆண்டவருடைய குரலுக்கு பாடினோம். இன்றைக்கு ஆண்டவர் குரலை பாடுகின்றோம். அவர் கொடுத்த குரலிலே அவரை பாடி பண்ணோம். இன்னும் பிரியமாவுகளே, 2 பிரிவுகள். ஒன்று சில சகோதரர் சொன்னார்கள் நன்றாக பாடினார்கள்னு சொன்னார்கள் ஒரு குருவுக்கு. இன்னொரு சில பிரதர் பயங்கரமான தாக்கிட்டீங்க பிரதர். நாங்கள் என்ன தாக்கிட்டோம்? ஆடு மேய்க்கிற இடையன் நற்செய்தி அறிவித்தான், ஆனால் கூட நம்முடைய மக்கள் யாரும் நற்செய்தி அறிவிக்கலைன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு உள்ளத்தில் குத்திச்சு பிரதர் இருக்கு, உள்ளத்தை குச்சி இருக்கு. அதை கேட்ட சில சகோதரர்கள் சொல்லலை, 3 சகோதரர்கள். அதில் அவர் பிரதர் உங்களுடைய புத்தகத்தை ஒரு 10 பேருக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு 2 சகோதரர் அனுப்பியிருக்கிறாங்க. அட்ரஸில் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு சகோதரர் 15 பேருடைய அட்ரஸை அனுப்பியிருக்கிறாங்க. அவர்களை நான் உண்மையாகவே பாராட்டுகிறேன். பைபிளில் சொல்கிறதுக்கு நற்செய்தி அறிவிப்பினுடைய பாதப்படிகள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று. நற்செய்தி அறிவிப்பினுடைய பாதப்படிகள் எவ்வளவாக இருக்கிறது. அந்த 3 பேருடைய பாதப்படிகளும் அருமையாக இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அவர் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கும். ஏன்னா அவர் பாதப்படிகள் ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்கிற பாதப்படிகள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? நன்றிக்கு. எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் அதிகமாக நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களிலே அதிகமாக நாம் கடந்து போகணும். இந்த காலம்
அந்த இறுதி காலகட்டத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இறுதி காலகட்டத்திலே கடந்த நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த காலத்தை அதற்காக அதிகமாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் மக்கள் மனமாறப்பட வேண்டும் என்று நற்செய்தி அறிவிக்கிறார்களோ, இறைவார்த்தை கொடுக்கிறார்களோ, அந்த கடவுளுக்குள் கொண்டு வருகிறார்களோ, அவர்களையும் அவருடைய இந்த ஊழியத்தையும் அவருடைய நிறுவனத்தையும் அதிகமாய் ஆசிரியத்து வருகிறார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கருத்து தான். எனவே இந்த அருமையான நாளில் கூட பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகின்ற செய்தியை குறித்து நாம் ஒரு நிமிடம் சிந்திக்கலாம், ஜெபிக்கலாம், ஆண்டவரை பேசுங்கன்னு ஒப்புக்கொடுக்கலாம். ஏன்னா அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் அல்லவா, வழிகாட்டுகிற வார்த்தை அல்லவா. ஒப்புக்கொடுக்கலாம். கண்களை மூடி ஒப்புக்கொடுப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தவரே, எங்களுக்காக கல்வாரி மலையை கச்சடிப்பட்டு காயப்பட்டு ரத்தம் ஜீவனை கொடுத்தவரே, எங்களுக்காக மரித்து உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற என் இயேசுவா, இந்த அருமையான வேலை கூட எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வும் வளமும் விடுதலையும் தருகிறதா இருக்கிறது. காய்த்தோத்திரும் ஆண்டவரே பேசும். உம்முடைய பிள்ளைகள் அவளோடு கூட உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே பேசும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய மக்கள் நாங்கள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வருடத்தினுடைய கடைசி நாள், இந்த வருடத்தினுடைய 2018 வருடத்தினுடைய கடைசி நாள். இந்த நாளிலே நன்றி குருயான்னு சொல்கிற ஒரு உணர்வையை தூயான்னு உணர்த்தினார். அது ஏற்கனவே நான் போன சென்ற வாரத்தில் கொடுத்தேன். இருந்தாலும் கூட இந்த நாளிலும் கூட அந்த நன்றி சொல்லணும் என்று ஒரு தூயாவில் உணர்த்தப்படுகிறேன். நன்றி கூறுன்னு சொல்லுகிற பொழுது நான் அந்த நாளில் சொன்ன ஒரு திருப்பாடல் உங்களுக்கு நல்லா இருக்கும். என்னது? திருப்பாடல் 103 தான். அதை எடுத்து கொஞ்சம் குடிச்சு விட்டேன் இல்லைங்க அவளுக்கு. அந்த வார்த்தை உண்மையிலே அந்த பார்க்குக்கு நான் கொஞ்சம் கூட கொண்டு வரல, ஆனால் கொஞ்சம் பண்ணுங்க. அது திருப்பாடல் 103 முதல் வசனத்தில் பார்க்கும் பொழுது, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை போற்றிடுன்னு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடுன்னு, என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை போற்றிடுன்னு. பார்த்துக்கணும், அருமையான ஒரு கருத்து. என் உயிரே ஆண்டவரை போற்றிருக்கு. என் அன்புக்குறவுகளே, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என்று சொல்லுகிற கருத்தை நான் பார்க்கிற பொழுது எனக்குள்ளாக நன்றி செலுத்தணும்னு அந்த கருத்தில் பார்த்தினாக்கே, இந்த உலகத்தை கடவுள் படைத்தார். இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார். 5 நாட்களிலே இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைத்தார். சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, இல்லை வானத்தில் இருக்கிற எல்லாம் படைத்தார். அடுத்தது பூமியில் பார்க்கும் பொழுது மரம், செடி, கொடி, குன்றுகள் படைத்தார். கடலை படைத்தார். பலது எல்லாத்தையும் படைத்தார் 5 நாளில். 6 நாள் தான் கடவுள் அவருடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். இது பயங்கரமான கருத்து. அவருடைய உருவிலும் சாயலும் நம்மை படைத்தார். அருமையான கருத்து. என்ன அன்புக்குறவர்களே, நான்லாம் பார்க்குற பொழுது சில எருமைகளையோ அல்லது ஊர்வன மிருகங்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த எருமையை போலோ, இந்த மாட்டை போலோ, இந்த கழுதையை போலோ என்னை படைக்காமல் உம்முடைய சாயலை என்னை படைச்சிங்கன்னு சொல்லி ஆண்டருக்கு நான் நன்றி செலுத்துவேன். அந்த கருத்தை உணவு, என் உயிரே ஆண்டவரை போற்றி, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. ஆண்டவர் அவருடைய சாயலில் நம்மை படைத்திருக்கிறாரே, எனவே அவரை நாம் போற்றப்பட வேண்டும். இந்த பாட்டோடு நான் கொண்டு வருகிற பொழுது திருப்பாடல் 139 15வது ஒரு வசனம் 13வது வசனம். அதில் திருப்பாடல் 139 13 அந்த எடுக்கிற எல்லாம் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, எடுங்க, படிங்க. என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. சொல்லப்பட்டிருக்கு. பார்க்கணும், நான் இந்த பாட்டு பாடும்போது இந்த வசனம் தான் எனக்கு தோன்றியது. இந்த பாட்டு என் உயிரே, இந்த பாட்டு பாடும்போது அந்த என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் வயிற்றிலே அந்த உரு அமைத்தவர் நீரே. இதோ மரமோ செடியோ உருவனவோ பரப்பனவோ போல அல்லாமல் உம்முடைய சாயலினை படைத்தவர் என்று சொல்லுங்கண்ணா.
அக்கா சொல்லிக்க பார்க்கணும், இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அந்த வசனத்தை படிக்கிற பொழுது எனக்கு வேற ஒரு கருத்து கூட சொல்லுறதுக்கு பார்க்கணும். ஒவ்வொன்றும் இந்த பைபிளை படித்து கொண்டு வரணும், அவருடைய கடந்து வரணும். அதை பைபிளை விட்டு ஆண்டவர் சொல்லி ஒரு வார்த்தை விட்டு நாம் எங்கேயோ இருக்கிறோம். இது படிக்கிற பொழுது தான், நானும் ஒரு காலத்தில் படிக்கிற பொழுது தான் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பெருக்கத்தையும் மகிமையும் மாற்றியும் நம்முடைய வாழ்க்கையில் ருசிக்கிறதாக அனுபவிக்கிறது பார்க்க. அது சொல்ல திருப்பாளர் சொன்னவனுக்கு, வென்று உள்ளுறுப்புகளை படைத்தவர் நீரே, என் தாயின் கருவயத்திலே உரு தந்தவர் நீரே என்ற ஒரு வாசனை படிக்கிற பொழுது எத்தனை அருமையான ஒரு கருத்து இல்லைங்களா? இந்த கருத்தோடு கூட என் அன்பு கூறுகளே, ஏசியா புத்தகத்தில் 43ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை எடுத்து படித்து பார்த்தோன்னா அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருப்பார். அச்சோ, அருமையாக இருக்கும். யாக்கோபே உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். ஆண்டவர் சொல்ற பாருங்க, யாக்கோபு என்ற இடத்துல சகோதரா சகோதரியே உங்க பேரை போட்டு படிச்சு பாருங்க. இது பைபிளில் சொல்லப்பட்ட யாருக்கும் இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு தான். அன்று அவர்களுக்கு, இன்று நமக்கு, இனி வருகிற காலங்களுக்கு அவர்களுக்கு இல்லைங்களா? இந்த படிக்கும்பொழுது யாக்கோபு என்கிற இடத்துல நம்முடைய பேரை போட்ட என்ன அருமையாக இருக்குன்றது. உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன் சொல்கிறார். உன் பெயரை சொல்லி இந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது நான் ஆரம்ப காலப்பொழுது ஐயோ என் கண்களெல்லாம் கண்ணீராக அழுது புலம்பினேன். எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் அன்பு சகோதரர் அவர் வந்து சொல்வார், எப்போ நாமெல்லாம் எங்கே வாழ்ந்தேன், எப்படி இருந்தோம், இப்பெல்லாம் கடவுளை எப்போ கொண்டு வந்திருக்கேன். ஆம்பரியமானவர்களே இல்லைங்களா? நாம் எங்கே அந்த நினச்சி பார்த்து கண்ணீர் அந்த பாட்டு பண்ண, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீ. இந்த பாட்டெல்லாம் பாடும்போது அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும், அழுகு வருது. ஆண்டவரே போதும் பார்க்கணும் பிரியமான. அப்படியாக நம்ம ஒவ்வொருவரையுமே நீ எனக்குரியவன், நீங்கள் எனக்குரியவன் அப்படி சொல்றது அது புரியும் இல்லை, பன்மையில போல நீ ஒவ்வொருவரையும் நீ எனக்கு உரியவன். என் அன்பு சோதரை பார்த்து நீ எனக்கு உரியவன் சொல்லுகிறதான் ஒவ்வொருவரையும் பார்த்து நிற்கும். இந்த பார்க்கும் பொழுது என் அன்பு குரலை திருப்பாடு நாம் திருப்பாடு 103 படித்தோம் அல்லவா? அந்த நேற்று தினம் சொல்கிறத படித்ததை மீண்டும் கொண்டு வருகிறேன். அந்த திருப்பாடு 103 பார்க்கும்போது 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், மறவாதின்னு சொல்லப்பட்ட வார்த்தை இருக்கும். மறவாதி அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதி இருக்கும். மறவாதி என்று சொல்கிற பொழுது அந்த அவர் மறவாதுன்னு சொல்கிறாருக்கு. அது பைபிளில் இனச்சட்டத்தில் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதுவே 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டு சொல்லியிருக்கேன். அதை விட ஒன்று கருத்து தெரியுங்களா? 6ஆம் அதிகாரத்தை நீ பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் 11லேருந்து 13 வசனத்தை நீ பார்த்தினாக்க, 11லேருந்து 18 வசனத்தை நீ படிச்சினாக்க அது எச்சரிக்கை, அவர் செய்த நன்மைகளை மறவாதி எச்சரிக்கைன்னு சொல்லப்பட்டு. இந்த ஒரு ஆண்டு காலத்திலே, கடந்த காலத்திலே வச்சுங்க, அப்படி ஒவ்வொரு ஆண்டு காலத்தில், இந்த ஆண்டு காலத்திலே அவர் செய்த நன்மைகளை நாம் மறக்கூடாது. எச்சரிக்கை என்று பார்க்கிறோம் பிரியமாவுக்குள்ளே. அது இருக்கும் அவருடைய அந்த 2வது வசனம் மறவாதின்னு சொல்லப்பட்டிருக்கும். 3வது வசனத்தை பார்க்குற பொழுது 3வது வசனத்துக்கு மன்னிக்கிறார், நம்முடைய குற்றங்களை அனைத்தையும் அவர் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குறான்னு சொல்லப்பட்டிருக்கும். திருப்பாடல் 103 அந்த 2வது வசனம் மறவாதே, 3வது வசனம் குற்றங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கிறான்ட்டு. 4வது வசனம் பார்க்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்கிறார், படுகொலியிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையை நாம் பார்க்குற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது கொண்டு வரதா இருக்கணும். சரி, அந்த கடந்த நான் செஞ்சு சொல்லதை திருப்பி மீண்டும் சொல்ல விரும்பலை, ஏன்னாக்கா அதனுடைய அமைத்தை கொண்டு வருகிறேன். அந்த எடுத்து நீ தயவுசெய்து திருப்பாடல் எடுங்க. திருப்பாடலில் 30ல் 11வது வசனம்
அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அருமை. ஒவ்வொரு நாளும் காலையில் பார்க்கணும். 30-11 வசனம். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் சாக்கு துணியை களைந்து விட்டு, என் சாக்கு துணிகளை களைந்து விட்டு என்னை மகிழ்ச்சியாய் உடுத்தினீர். மகிழ்ச்சியால் உடுத்தினீர். இந்த வசனத்தை மாத்திரம் நாம் சிந்தித்து தியானிப்போம்னா மணி கணக்காக நாம் சிந்திக்கணும் பிரியமானவர்கள். மணி கணக்காக நாம் சிந்தித்து தியானிக்க முடியும். என்ன சொல்லுது? நம்முடைய புலம்பலை களி நடனமாக மாற்றினக்கு. ஒரு காலத்தில் நல்லா அழுது புலம்பனம் வந்தான். குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து ஆனால் அழுது. உங்களையும் கூட அப்படிப்பட்ட நிறைய பேர் இருக்கலாம். என்னைக்கு ஆண்டவருக்குள் வந்து விட்டோமோ அப்பொழுது மகிழ்ச்சி தான். ஆண்டவருக்குள் வந்து விட்டோமோ அப்பொழுது மகிழ்ச்சி தான். இதை பார்க்கிற பொழுது என் அன்புக்குறவர்களே, இன்னும் நம்முடைய சமூகம் ஆண்டவருக்குள் வரவில்லை, அவருடைய மகிழ்ச்சிக்குள் கடந்து வரவில்லை. எல்லாம் அழுதும் புலம்பிக் கொண்டிருக்கும். என் புலம்பலை களி நடனமாய் மாற்றிவிட்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், ஏன் உங்களிலும் கூட அநேகர் சொல்லுகிறீர்கள். எல்லாரும் சொல்லணும். அதற்காகத்தான் அவர் விண்ணகம் விட்டு மன்னகம் வந்தார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களை கொண்டு பார்க்கணும் வருவான்றார். அடுத்து பார்க்கணும். சாக்கு துணியை கலந்து விட்டு என் மகிழ்ச்சியின் ஆடையினால் நினைக்கிறேன். சாக்கு துணி இன்றைக்கு என் பாவகரமான காரியங்கள் எல்லாம் தூக்கி விரிசிறி போட்டு ஒரு பரிசுத்தமான ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை எனக்கு கொடுக்கின்றேன். இன்றைக்கு துணிகளாக மார்க்கப்பட்டு இன்னைக்கு என் அன்புக்குள்ள ஒவ்வொரு வசனத்தையும் நான் படிக்கிற பொழுது அருமையாக இருக்கும். அந்த அதிகாரத்திலே 5வது வசனத்தை நீ படிப்பீங்களன்னா சின்ன செலவு போட்டிருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும் பிரியமானவர்களே. அதில் 5வது வசனம் படித்து பாருங்க. என்ன சொல்லுது? இன்றைக்கு அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவருடைய சினம் ஒரு நொடி பொழுதுதான். நான் பாவம் பண்ணினா, அக்கிரமம் பண்ணா அவருடைய கோபம் தான் அப்படி கோபப்பட்டே இருக்குது. இல்லை, ஒரு நொடி பொழுதுதான். அவருடைய கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். என் சகோதரர் படிக்கிறது எப்படி படிக்கிறார் பாருங்க இன்றைக்கு. ஏன்னா அது உள்ளத்தில் உணர்ந்து அவர் படிக்கிறார். நாம் எல்லாரும் பைபிளில் கை வச்சுட்டு இருக்கிறீங்க, நீங்களும் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க அவரோட கூட. அந்த சொல்லிட்டு அடுத்து கீழே கொண்டு வர என்ன சொல்லிட்டு வர பாருங்க. மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. மாலையிலே அழுகை என்றால் காலையிலே ஆர்ப்பரிப்பு. எல்லாம் மறந்து போச்சு. ஒரு நாள் பொழுது விடிஞ்சு மாதிரினாக்க இரவு போயிடுச்சு, அடுத்து பகல் உண்டாயிடுச்சு. இப்படி தான் ஆண்டவர் நம்முடைய ஒரு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குறவுகளே, அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரணும். கடந்த காலங்களிலே இந்த 2018ஆம் வருடத்தினுடைய கடைசி நாட்களில் வருகிற பொழுது நாம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் அவர் நடத்தியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பகல் முழுது சாயந்தரம் வதி எப்படி நடத்தினார், அடுத்த நாள் எப்படி நடத்தினார் நினச்சி பார்த்து அவருக்கு நன்றி கூற வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமாகவே. இதை நான் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு பாடலும் கருத்துக்களும் இன்னும் அருமையான கருத்தாக இருக்கும். தயவுசெய்து இப்போது திருப்பாடல் 35 எடுங்க. திருப்பாடல் 35 27வது வசனம் எடுத்து படுங்க. அந்த வசனம் என்னுடைய உள்ளத்தின் தொட்டப்பட்ட வார்த்தை. எல்லா வசன வார்த்தை தான். அதில் இந்த நாளிலே அந்த வார்த்தை எனக்கு தூயான உணர்ச்சி கொடுக்கிற வார்த்தை. 35 27வது வசனம். என் நேர்மை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர் ஆரவாரத்துடன் அக்களிக்கிட்டோம். ஆண்டவர் எத்துணை பெரியவர், அவர் தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புவார் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். எனக்கு இந்த வார்த்தை படிக்கிற பொழுது எப்படி வார்த்தை பாருங்கன்ட்டுக்கு, எங்கே நான் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்றது நினச்சி பார்த்தனாக்க இன்றைக்கி அநேக மக்கள் உள்ள கருத்து அப்படி தான் இருக்குது. என் அன்பு சகோதரர் இதே எந்த விட என் அன்பு சகோதரனுடைய வாழ்க்கை பார்த்தோன்னாக்க அவர் பாவமான ஒரு வாழ்க்கை பாகமாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ ஆர்டருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் பார்க்குறவங்களும் ஆச்சரியப்பட்டு போயிட்டுக்கிட்டு இருக்கிறான்ட்டுக்கு. என்ன கடலுக்கு பண்ணிருக்கேன்ட்டுக்கு. அதுக்கு என் அன்புக்குள்ளே இப்படி தான் எங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த கருத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பாடல் கூட ஞாபகம் வருகிறது. என் பிரியமாகவே இன்றைக்கு அதாவது ஜீசஸ் ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு
உற்ற சுகம் தந்தீரையா, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. என் அன்பு குருக்களே, கடந்து வரணும், கடந்து வரணும். இந்த பாடலை நான் பார்க்கணும், ஒவ்வொரு பாடலும் பாருக்கும் இந்த கருத்தை நான் பார்த்துருக்கு அப்படியே ஒன்று பண்ணிருக்கேன். ஒவ்வொரு நாளும் இது நானுக்கு சொல்கிறதை நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்களும் உங்களுடைய பாதையில் அந்த கருத்துக்களை கொண்டு வர வேண்டியது தான் இருக்கு இல்லைங்கெல்லாம் இருக்கு. நான் ஒரு காலத்தில் பாவ சேற்றிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன், அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதெல்லாம் மாற்றி ஆண்டவர் எப்படி கொண்டு வந்தார். இன்றும் இந்த நாளிலும் நீங்கள் நினச்சி பாருங்கள், உட்காண்டிருக்கிற செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான அண்ணன்மார்களே, அக்காமார்களே, நினச்சி பாருங்கள். இல்லைங்களா, ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், இந்த நாளில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நினச்சி பார்க்கணும் அல்லவா. அந்த திருப்பாடலில் நீங்கள் தயவுசெய்து திருப்பாடல் அந்த எபேசியரில் நினைக்கிறேன், எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், எபேசியரில் 2ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், அந்த வசனத்தில் புனித பவுல் அடிக்கல எப்படி சொல்லிக் கொடுக்குறான்னு பார்த்தோன்னாக்க அந்த வார்த்தை உள்ளதை டச் பண்ணும், பயங்கரமான சொல்லிருக்கான். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாய் இருந்த நாம் அக்கா அண்ணமார்களே, இறந்தவர்களாய் இருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த அருளாலேயே. நீங்கள் மீட்கப்பட்டு இருப்பது அந்த அருளாலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஒரு பார்த்தீங்கன்னு சொல்லி புனித பலன் இருக்கு இல்லைங்களா. நீங்கள் 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 என்றிருக்கு நம்பலாம் இல்லைங்களா பார்க்கிட்டு அந்த பாட்டு அந்த வசனத்தை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துருக்கு. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. என்னோடு கூட எல்லாம் பாடுங்க. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பாடுறம் பொழுதே ஒரு பாட்டு நினப்புக்கு வருது. திருப்பாடல் 40:5 பாடுகிற பொழுது பார்க்க போகணும். பிரியமானவர்களே, என்ன சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் எப்படி இப்படிலாம் வசனத்தை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு. அது தூய ஆவியானவர் தான் அப்படியே உணிச்சிட்டு போனது தான். திருப்பாடலில் 40:5 ஒரு வார்த்தை இருக்குது, அருமையான ஒரு வார்த்தை இருக்கு இன்றைக்கு. திருப்பாடல் 40:5. ஆண்டவரே, அது ஆண்டவரே, எண்ணிறந்தவற்றை நீர் எமக்கென செய்துள்ளீர், உமக்கு நிகரானவர் எவரும் இலர். என் கடவுளே, அரும் செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே. அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேனாகில் அவை எண்ணில் அடங்கா. இந்த ஒரு வருடத்தில் அப்படித்தான் சொல்லணும் சகோதரா சகோதரியே, இல்லையா? அனுச்சொல்ல உமக்கு நிகரானவர் எவரும் இலர். என் கடவுளே, அரும் செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே. அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்பினால் அவை எண்ணில் அடங்கா. இல்லைன்றிருக்கு இல்லைங்களா? பார்க்கணும் பிரியமாக. அப்படியா இந்த ஆண்டிலே அவர் செய்துக்கு நீ செய்த நன்மையை உண்டு. அந்த ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு இருக்கு. நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு, விவரிக்க முடியாது ஐயா, விவரிக்க முடியாதியான ஒரு பாட்டு இருக்கும். என் அன்புக்குரியலே, ஏதோ நாம் இந்த உலகப்புறமான பக்தி முயற்சியிலே விசுவாசத்திலே போகாதபடி ஆண்டவருடைய ஆவிக்குள்ளாய் இணைந்து வார்த்தைக்குழு கடந்து போய் அவரிலே மகிமையிலே சங்கீகிக்கணும். இதுதான் வாழ்க்கை. இந்த நாளிலே அனுபவித்து கொண்டிருக்கிற கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளும் அனைத்து பாருங்கள்.
அனுசரிப்பார்கள். ஆண்டவரேன்னு ஒப்புக்கொடுங்க. நீங்கள் நன்றி பலி செலுத்தினா நேற்று அன்னைக்கு சொன்ன இல்லைங்களா, அடுத்த வர கட்டுக்கும் அருளும் மீட்பும் கடந்து வரும். அடுத்த ஆண்டு 2019 வருடம் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்குன்னா இப்போ நன்றி செலுத்துங்க. அடுத்து வருகிற ஆண்டு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி நன்றி பலி செலுத்தலைனாக்க நமக்கு கிடைக்க வராது. ஏன்னா அவர் நன்றி பலி விரும்புகிறவராக இருக்கிறார். நன்றி பலி நான் இவ்வளவு செய்தேன். இந்த 2018 எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எத்தனை கவலை, எத்தனை நோக்காடு வந்தது, அத்தனையும் இவனை நான் அவனுக்கு செஞ்சேனே. ஒருத்தர் கூட நன்றி செலுத்த மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நன்றி செலுத்தினேன். ஏதோ நன்றி பலினாக்க கோயிலில் திருப்பலியில் ஒரு நன்றி பணம் கொடுத்து முடிக்கிறதில்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்களாகவே கொண்டு வரணும். நீ செய்த நன்மைகள் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அப்படியே கண்களை மூடலாம். பிரியமானவர்களே, இனி வருகிற காலங்களில் ஒப்பு கொடுக்கலாம். நன்றி பலி செலுத்துகிற பொழுதே அடுத்த கதவு திறக்கும். இந்த செய்தியை வெளியிடுவதற்கு பண உதவி செய்தவர்கள் யார் தெரியுமா? என்னுடைய பேரனும் பேத்தியும் தான். பேத்தி 5ஆம் கிளாஸ் படிக்குது, பேரன் 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். அப்பா அம்மா கொடுக்குற எல்லா காசையும் பணத்தையும் அந்த தனிப்பட்ட ஒரு உண்டியில் போட்டு வச்சு நின்றுட்டு நாங்கள் கொடுத்துச்சிங்க. தாத்தா கொடுத்துச்சிங்க. பயங்கரமான ஒரு சந்தோஷம். அவர்களுக்கு கொடுத்த காணிக்கையை தான் இன்று நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நாள் செய்தி வெளியிடுவதற்கு பார்க்கணும். பிரியமானவர்களே, இதை நான் பெருமைக்காக சொல்லப்படவில்லை, ஆண்டுடைய மகிமைக்காய் சொல்லுகிறேன். ஒப்புக்கொடுங்க. மக்களுக்கெல்லாம் நற்செய்தி போகணும். மக்கள் மீட்பின் பாதையை கடந்து வரணும். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த ஆண்டினுடைய இறுதி நாட்களிலே நீ செய்து இருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, நாங்கள் எதிர்பார்க்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரே நீ செய்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், பாவத்திலே வீழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் கூட ஆண்டவரை பாவ மன்னிப்பை கொடுத்து எங்களை பரிசுத்திலே வழிநடத்தி கொண்டே இருந்திருக்கிறேன் ஆண்டவரே. பாவத்தை மன்னித்தவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பாவத்தின் மித்தமாகும் உடல் நிமித்தமாகும் வந்திருக்கிற உடலில் இருக்கிற நோய்களை எல்லாம் குணமாக்கினரே, அதற்காக காயப்பட்டீரே, ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி காயங்களால் எங்கள் சுகத்தை கொடுத்தீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை நோய்கள் இந்த வருடத்திலே, அடிக்கடி எத்தனை வியாதிகள் வந்தது. மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட நிலையிலும், மருந்துகள் எல்லாம் கைவிட்ட நிலையிலும் ஆண்டவர் உம்முடைய தெய்வீக கிருபை தானங்களை வழிநடத்தது ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். என் மகனுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்று இருந்த நிலையில் கூட ஆண்டவரை கிருபையால் தானே திருமணம் நடந்தது. உம்முடைய தெய்வ தானே தொடக்கணும் 2 பயணம் சொல்லி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஆசீர்வதித்து ஆண்டவரை திருமண காரியத்தை கொடுத்தீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. ஆண்டவரே, உம்முடைய நாட்டிலே மக்கள் மலடியாக இருக்கக்கூடாது, மகள் பெண்ணுக்கு கர்ப்பத்தை ஆசீர்வதித்தீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனையை மாறுபடை செய்தீரே. நீ அநேகர் கடன் கொடுத்து யாரும் கடன் வாங்காதுப்பா என்று இனச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் சொல்லி ஆண்டவர் கடன் பிரச்சனை மாற்றிருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அடியேனும் ஒப்புக் கொடுக்கிறேன். கடந்த 5 வருடங்களாக இந்த மாதா தொலைக்காட்சியிலே இறை செய்தியை கொடுக்கும்படியாக, திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை செய்தி கொடுக்கும்படியாக நீ நடப்பித்து வருகிறீரே. நன்றி செலுத்துகிறேன். மக்களுடைய உள்ளத்திலே பேசி கொடுக்க செய்து வருகிறேன். நன்றி செலுத்துகிறேன்.
இன்றும் என்னுடைய பேர பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகள் நல்ல ஞானத்தோடும் அறிவோடும் ஆற்றலோடும் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடும் வாழ்ந்து வளர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவர். ஆண்டவர், இந்த வேளையிலே உம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோடு கூட இணைந்து நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தன விதமாய் நீர் ஆசீர்வதியும். அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவர் நன்றி பலி செலுத்துகிறவன் ஆண்டவருக்கு உகந்த பலியை செலுத்தி கொண்டிருக்கிறான். எனவே கடவுளுடைய அருளும் மீட்பும் கடந்து வரும் என்கிறதானபடி வருகின்ற ஆண்டு 2019 ஆண்டு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய் இருக்கத்தக்கதாக ஆண்டவரை வானத்தின் கதவை திறந்துள்ளுவீராக ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தி கேட்கிற செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த திருப்பெயரிலே நல்ல பிதாவே, ஆமீன். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும், மரணம் வருகையில்